نحمده وصلي على رسول كريم أما بعد فقد قال الله في القرآن الكريم وفي القرآن المجيد بعد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் கே ஹஃபிஷாரினா. எனக்கு கொடுத்த தலைப்பு என் தாய் கற்றுக் கொடுத்த இஸ்லாம். நான் பிறனுடன் முதலாக கேட்ட சப்தம் பாங். பிறகு கேட்டது எனது தாய் குரல். என் தாய் என்னை பார்த்து அல்லாஹ் சொல்லு என்று சொல்லிக் கொடுத்திருப்பார். நான் உட்கார ஆரம்பிக்கும் போது சாதாரணமாக ஆடும்போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். நான் பயந்த போல் அழுக ஆரம்பிக்கும் போது என்னை உட்கார வைத்து ஆயத்துல் குர்சி ஓதி என் அழுகையும் என் பயத்தையும் போக வைப்பார். எனக்கு சாப்பிட முன் ஓதும் துவா, சாப்பிட்ட பிறகு ஓதும் துவா சொல்லி கொடுத்தார். தூங்க முன் ஓதும் துவா, தூங்கி எழுந்தன் ஓதும் துவா சொல்லி கொடுத்தார். உயரமான இடத்துல ஏறும் துவா, கீழே இறங்க முன் ஓதும் துவா சொல்லி கொடுத்தார். கல்வெறிக்கு உள் நுழையும் முன் ஓதுவா, கல்வெறி விட்டு வெளியே வரும்போது ஓதும் துவா சொல்லி கொடுத்தார். துன்பமான செய்தி கேட்கும் ஓதும் துவா, மகிழ்ச்சியான செய்தி கேட்கும் ஓதும் துவா சொல்லி கொடுத்தார். என்னை பள்ளிக்கு ஓத வைத்து அழகு பார்த்தார். இஸ்லாத்தின் கடமை 5 சொல்லி கொடுத்தார். களிமான், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, களிமா என 5 களிமா சொல்லி கொடுத்தார். என் பள்ளி ஆசிரியர் உஸ்தாத் எனக்கு ஒரு தாய் போல். நான் ஓதுவதில் பிழை இருந்தால் அந்த தவறை சுற்றி காட்டி என்னை ஒரு தைரியமான பெண்ணால் மேலில் பேச வைத்தார். இதுக்கு முக்கிய காரணம் யார்? என் தாய். ஏன்னா கண்டிப்பாக பள்ளிக்கு போய் ஓதணும் என்று சொல்லி பள்ளி விட்டு வந்தவுடன் என் பள்ளி பாடத்தை எடுத்து கேட்டார். இதனால் எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகமானது. வீட்டுக்கு யாராச்சும் உறவினர் வந்தால் சலாம் சொல்லி கூப்பிடணும்னு சொல்லி முகம் சுளிக்காமல் அவளை வீட்டு வரைக்கும் அமைச்சு சொல்லி கொடுத்துருக்கார். உறவினர் நான் நடக்க ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் சொல்லி நடக்க வைத்தால் என் தாய். அம்மான்னு சொல்லணும் அல்லாஹ் சொல்லி என்று சொல்லி கொடுத்தார் என் தாய். எனக்கு முதலாக அலிஃப் பா தா சொல்லி கொடுத்தார். எனக்கு முதல் சூரா சூரத்துல் ஃபாத்திஹா, அதுக்கப்புறம் சூரத்துல் கௌசர், பையினா, ஹலக்கு, ஃபஜ்ரு, இக்கலாஸ். இந்த மீதி எனக்கு நான் பள்ளிக்கு முன்பு இத்தனை சூறா சொல்லி கொடுத்தார் என் தாய். இதுக்கு காரணம் என் தாய் மட்டும் இல்லை, என் தந்தை தான். ஏன்னா என் தாய் கேட்க மறந்து விட்டால் என் தந்தை ஓடுனியா, படிச்சியா, தொழுதியா என்று கேட்பார். வீட்டுக்கு உறவினர்களுக்கு யாச்சும் உடல் நலம் சரியாக இல்லைனால் உடல் நலம் விசாரிக்க சொல்லியிருக்கார். நான் இறுதியாக கூறுகிறேன், நான் ஒரு பெண் என்பதால் நான் வெளியே செல்லும் போது என் பார்வையை தாழ்த்தி கொண்டு செல் எப்படின்ட்டு என் தாய் சொல்லி கொடுத்துருக்கார். நீ இன்னைக்கு தலை குனிந்து நடந்தால் நாங்கள் பெற்றோர்கள் நாங்கள் தலை நிமிர்ந்து நடப்போம் என்று சொல்லி கொடுத்துருக்கார். எனக்கு வாய்ப்பளித்தவங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரன் ஃபித்தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.